ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோகோ. ஸோ நாளைக்கு வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதில் வந்து சுப்மன் கில் தான் வந்து டெஸ்ட் கேப்டனாக இருக்க போகிறாரு. அவரோட டெஸ்ட் கேப்டன்சி டெபியூ நாளைக்கு. ஸோ எப்படி போகிறாருன்னு பார்க்கலாம் நாளைக்கு டெஸ்ட் கேப்டன்சியில். அண்ட் பிளேயிங் லெவன் பற்றி நிறைய சீரீஸ்லாம் போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில். ஸோ பிளேயிங் லெவன், பாசிபிள் பிளேயிங் லெவன் என்னென்னு பார்த்துடலாம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லேருந்து வரலாம். ஸோ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் இந்தியாவுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அபிமன்யு ஈஸ்வரன், சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், கருண் நாயர் அண்ட் சாய் சுதர்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் 3ல வந்து கண்டிப்பாக வந்து சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் ஆடுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 3ல தான் வந்து அபிமன்யு ஈஸ்வரானா இல்லை கருண் நாயரா இல்லை சாய் சுதர்ஷனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து ஈஸ்வரன் வந்து இதாகிடுவாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி கருண் நாயர் ஆர் சாய் சுதர்ஷனுக்கு தான் வந்து அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் ஐ கோ வித் சாய் சுதர்ஷன். அவர் தமிழ் ஆளுன்றதுனால இல்லை, அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்றதுனால தான். ஸோ ஏன்னா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு மிக்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால தான் நான் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு போகிறேன். ஸோ மை டாப் 3 இஸ் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் அண்ட் சாய் சுதர்ஷன். ஸோ இவங்க 3 பேர் தான் என்னோட டாப் 3. ஸோ அடுத்து வந்து மிடில் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ஆடுவாங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ யாருன்னா வந்து ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல் அண்ட் துருவ் ஜுரல். இவங்க 3 பேர் தான் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க. அண்ட் துருவ் ஜுரல் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேருமே வந்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேஎல் ராகுல் அட் நம்பர் 4 அண்ட் ரிஷப் பண்ட் அட் நம்பர் 5 நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவி ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து ஆட போகிறாங்க. அண்ட் ஸோ அவங்க 4 பேரில் வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ரவி ஜடேஜா தான் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு தோணுது. ஸோ நம்பர் 6ல் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் நம்பர் 7ல் வந்து ரவி ஜடேஜா வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ போலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங், ஆகாஷ் தீப், ஹர்ஷித் ராணா அண்ட் குல்தீப் யாதவ். இவங்க 7 பேர் தான் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காங்க போலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ போலிங்கில் வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா கண்டிப்பாக விளையாடுவார். அண்ட் ஒரு வேளை அவருக்கு இன்ஜுரி இருந்தால் மேபி ஆட மாட்டார். ஆனால் கண்டிப்பாக மோஸ்ட்டாக அவர் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக விளையாடுவார் ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் முகமது சிராஜும் வந்து கண்டிப்பாக விளையாடுவார் பிளேயிங் லெவனில். அண்ட் மற்ற 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து குல்தீப் யாதவ். ஏன்னா ஒரு ஸ்பின்னர் தேவை. டே 3ல வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் இல்லாமல் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இங்கிலாந்து பிட்ச்சில் வந்து எப்பவுமே டே 3ல வந்து அந்த ரஃப் பேச்சஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து ஸ்பின் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டர்ன் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து குல்தீப் யாதவ் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்பின்னராவது தேவை டீமுக்கு. அண்ட் இன்னொரு பவுலர் பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ன்றதால இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ன்றதுனால ஹர்ஷ்தீப் சிங்குக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஸ்விங்குக்கு மட்டும் இல்லை, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமருன்ற ஒரு அட்வான்டேஜும் அவருக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் அவங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிளும் இருக்குது. அண்ட் அவருக்கு அவர் போத் வே ஸ்விங்கும் பண்ணுவார், இன் ஸ்விங்கும் பண்ணுவார், அவுட் ஸ்விங்கும் பண்ணுவார். அவருக்கு அந்த அபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் நம்பர் 1 and 2 சுப்மன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால். அண்ட் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் சாய் சுதர்ஷன். அண்ட் நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். நம்பர் 5 ரிஷப் பண்ட். நம்பர் 6 வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. நம்பர் 7ல வந்து ஜடேஜா. அண்ட் நம்பர் 8ல வந்து குல்தீப் யாதவ். நம்பர் 9ல வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் நம்பர் 10ல வந்து இவர் முகமது சிராஜ். அண்ட் நம்பர் 11 வந்து ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதுதான் வந்து என்னோட பாசிபிள் பிளேயிங் லெவன் இதுதான். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த ஸ்குவாட் வச்சு தான் இந்த பிளேயிங் லெவன் வச்சு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு. ஐ திங்க் சுப்மன் கில்கார நாளைக்கு டெஸ்ட் கேப்டன்சி. ஆல் த பெஸ்ட் ஃபார் சுப்மன் கில் ஃபார் வின்னிங் இட் அண்ட் வின்னிங் த சீரீஸ். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து இந்தியா ஜெயிச்சிரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாண்டோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்கள் பாசிபிள் பிளேயிங் லெவனை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ நீங்கள் ஒரு பிளேயிங் 11 கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.